மாநாட்டுக்கு பிறகு விஜய் தாக்கப்பட்டார், ஜோசப் விஜய் தாக்கப்படுகிறார் அப்படிங்கிற பிரச்சனை தான் டெய்லியும் போயிட்டு இருக்கு. டெய்லியும் அனைத்து கட்சி தலைவர்களும் தாக்குதலை அவங்க கண்ணோட்டத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்று பாத்தீங்கன்னா சீமான் அவர்களின் தாக்குதல். அனில் பாத்தீங்கன்னா ஏன் இப்ப அங்கிள் அங்கிள்னு கதறுது? ஜங்கிள் ஜங்கிள் தானே கதறணும். ஜங்கிள்னா என்ன? காட்டுக்குள்ள இருக்கிற அணில் ஜங்கிள் ஜங்கிள் தானே சொல்லணும். ஏன் அங்கிள் அங்கிள்னு சொல்லுது? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தலைவர் யாருன்னு போன ஆட்சியில போய் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு போய் கை கட்டி நின்று ஐயா ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கன்னு போய் கேட்கும் போது ஏடிஎம்கே தலைவர் யாருன்னு அங்கிளுக்கு ஜங்கிளுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி செம்ம கலாய்ச்சி சீமான் அவர்கள் செம்மையா கலாய்ச்சிட்டு இருக்காரு. அதாவது இரண்டாவது மாநில மாநாடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடி விஜயோட இமேஜ் கொஞ்சமாவது இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் ஒன்லி ஒன் ஜோசப் விஜய் கோமாளி விஜயாக மாறிக்கொண்டிருக்கிறார். தமிழக மக்கள் அவ்வளவு வெறுப்பு அவர் மேல. ஏன்னா மரியாதைங்கிறது யாருக்குமே கொடுக்காம இவ்வளவு கேவலமா அவர் முதலமைச்சராகிய அவரையே அங்கிள்னு கூப்பிடுற அப்படின்னா எங்களெல்லாம் நீ என்ன லெவலுக்கு நீ எங்கெல்லாம் மதிப்ப, எங்கெல்லாம் நீ எந்த அளவுக்கு வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பார்வையிலையும் விஜய் ஜோசப் விஜய் கோமாளியாக தெரிகிறார். அங்கிள் அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்ன விஜய்க்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல ஆங்கிள் அவங்க ஃபேமிலிய, அதாவது அவங்க அம்மாவை ஆன்டிங்கிற மாதிரி பல பேர் பலவிதமா கூப்பிட்டு இருக்காங்க. ஏங்க இவர் முதலமைச்சர் அங்கிள்னு கூப்பிடும் போது நான் விஜயோட அவங்க அம்மாவை ஆன்டின்னு கூப்பிட்டா என்னங்க தப்பு அப்படிங்கிற மாதிரி பல வீடியோக்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. பல விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. கோமாளியாக மாறிக்கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் ஜோசப் விஜய் அவர்களே, இத்தோட நிறுத்திக்கிட்டு நீட்டான அரசியல், தரமான அரசியலை பண்ணீங்கன்னா ஒரு 15-20 வருஷம் நீடிச்சு நின்றீங்க அப்படின்னா தமிழக மக்கள் உங்களுக்கு தக்க மரியாதை கொடுப்பார்கள்.